ஆகிய இயேசு கிறிஸ்தேவன் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் கடந்து போகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் அவர் தன்னை கீழ்ப்படிந்தவராய் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கு முன்னால காட்டினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல கீழ்ப்படுதல் என்ற அந்த குணம் இல்லாமலே போனதை நன்றாக நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆரம்ப நாட்களிலே அது அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, தன்னுடைய பெற்றோர்களால். அதுக்கப்புறம் அவன் படிக்கிற பாடத்தின் மூலம், அவனுடைய வகுப்பு ஆசிரியை, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் அவனுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வசனம் நமக்கு இந்த நாளிலே கீழ்ப்படுதல் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை ஒரு விசை சுட்டி காட்டி, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லாமல் இருப்போமானால் இந்த நாட்களிலே கீழ்ப்படுதலை நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னால நாம் எப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு. ஆகவே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிற குணம் உங்களுக்கு இல்லாம இருக்கும்னா ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலிருந்து உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உங்களை ஒப்பு கொடுத்து வாழ உங்களை பழக்குவீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னா இனி உங்களுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கும்படி உங்களை கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. அப்படி நீங்க செய்யறதுனால அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் துக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால் அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்மாவினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை நாள்தோறும் யோசிக்கிறவர்கள், நாள்தோறும் அதற்காக உங்களுக்கு கொடுக்க வேண்டும், உங்க ஆத்மா வளர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை இதை நான் பதிவு செய்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மை நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் துக்கத்தோட இருப்பதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அவர்கள் சந்தோஷப்படும்படி நம் நிமித்தமாக, நம்முடைய குடும்பத்தின் நிமித்தமாக, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய உறுப்பினர்கள் மூலமாக அவர்கள் சந்தோஷப்படும்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் நடந்து கொண்டு கீழ்ப்படியும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வாசிக்கிறோம். சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று அதில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு கீழ்ப்படுதலின் நிமித்தம் அடங்குகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது நம் வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புத்தியிலா கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு அவர் எழுதுகிறார். கலாத்திய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வாழ்க்கை மாறி போனதை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக அவர் பேசுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போனோம்னா உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. நீங்க எவ்வளவோ சத்தியத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில கீழ்ப்படியாம போனீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, கீழ்ப்படியாமல் போக, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களையும் என்னையும் சில மயக்குகிற பொல்லாத மனிதர்கள் மூலமாக அது நடக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நீங்க செவி கொடுக்கணுமே தவிர, உங்களுக்கு இன்பமாய் பேசுகிற, உங்களோடு கூட அதிகபட்சமாய் பேசுகிற,
அல்லது உங்களுக்கு பிரியமாய் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டவர்களா எங்க வாழ்க்கையில இராதபடி எங்க வாழ்க்கையில கீழ்ப்படியக்கூடிய அனுபவங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கட்டளையிடும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மெய்யான கிரியை உண்டாக நம்முடைய கருத்துல கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.